சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். இயற்கை மட்டுமே அழகாய் வாழ வழிகளை காட்டும். அதுவே நம் மனதுக்குள் புத்துணர்ச்சியை கூட்டும், புது சிந்தனைகளை கூட்டும், பல வெற்றி நினைவுகளை அதில் தீட்டும். வாழ்க்கை மீது நாட்டம் அது இயற்கையால் மட்டுமே கூட்டும் சக்தியாக உருமாறும். காட்சிகள் பலவிதம், அதை காணும் பக்குவத்தில் அதன் உயிரோட்டம். இயற்கையின் போக்கில் மாற்றங்கள் வந்துவிடும். அது இயற்கையின் மாற்றங்கள். அந்த போக்கினை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதில் மாற்றங்கள் இறங்கிவிட்டால் அது நம் வாழ்க்கையின் ஏற்றங்கள். தொடர்ந்து அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதை உங்கள் மனதுக்குள் பதியும் நிலை செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இதில் ஒரு மாற்றமும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் பெரும் மாற்றத்திற்கான இலக்கை உங்கள் நினைவில் இருந்து அழித்து கொள்வதற்கான முதல் வழியாக அது அமையும். எல்லா பதிவுகளிலும் நான் உரைப்பதுண்டு, வாழ்க்கையோடு இயற்கையும் இணைந்திருந்தால் வாழ்க்கை நலம் பெற வளம் பெற வாழ்ந்து விடலாம் என்று. தொடர்ந்து என் பதிவுகளின் நோக்கம் அது இது என்றில்லாமல் ஒன்றின் மீதே அழுத்தம் தாக்கம், வாழ்க்கையின் மீது வரும் நாட்டம் அது இயற்கை தரும் என்று. மாற்றத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்றால் அதை இயற்கையோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் பக்குவத்தை அடைந்திருக்கும் மனநிலையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். பல நிகழ்வுகள் நம் கண்களுக்கு முன்னால் தென்பட்டாலும் வாழ்க்கையின் ஏற்றங்கள் தரும் எது என அதில் பிரித்தறியும் பக்குவத்தை நாம் உணர்ந்து இயற்கையான வாழ்க்கையை என்று கொண்டாட பழகுகின்றோமோ அன்று முதலாய் வாழ்க்கை அழகாகும். அதுவே சிறந்த வரமாகும். நம் இலக்கை அதுவே ஜெயித்துவிட நல் வழிகளை அமைத்து தரும். இயற்கைகள் ஒருபொழுதும் தன் உருவங்களை மாற்றிக்கொள்வதில்லை. அதுபோல் நம் மனதின் ஓட்டத்தை நாம் தாழ்த்தி கொள்ளாமல் என்றும் விடா முயற்சிகளை கொண்டு வாழ்க்கையில் வெற்றிகளை காண வேண்டும். இயற்கையோடு இருந்து என நினைத்து வாழ்க்கையை கொண்டாடும் மனப்பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள்.